வணக்கம் நேயர்களே, இது ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சி. இந்த விவாத நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களாகிய உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, இந்திய பைசா அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு சரிந்து கொண்டே வருகிறதே, அது எதனால்? அது என்ன? டாலர் இந்திய பைசா மதிப்பு சரிவடைந்து கொண்டு வருகிறது என்பது தினசரியை பார்க்கின்ற வெகுவான சாமானிய மக்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. அது குறித்து ஒரு முழுமையான விளக்கம் தரும் விவாதமாகவும், இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது, இதனை எவ்வாறு நாம் தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலும் இந்த விவாதம் செல்ல இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மிடம் கலந்து கொண்டு கருத்து பகிர்வு செய்வதற்காக இந்திய வங்கி ஊழியர் தமிழக சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சி பி கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பங்குச்சந்தை நிபுணர் அருள்ராஜன், சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அரசியல் விமர்சகர் அமெரிக்கை நாராயணன் ஆகியோர் நமது அரங்கிற்கு வந்து கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார்கள். தற்போது நாம் விவாதத்திற்குள் செல்வோம். சார் அருள்ராஜன் சார், உங்கள்கிட்ட இருந்து இந்த விவாதம் போகிறதா ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய பைசா மதிப்பு சரிவடையுது அப்படிங்கிறது தினசரிகளை கடந்த வாரங்களிலிருந்து இப்போ வரையும் செய்தியாகவே இருக்குது. அது இந்த முறை ரொம்ப கடுமையாக சரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதனால வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரும், பொருளாதார பின்னடைவு வருங்கிறாங்க. முதல்ல இது என்ன டாலர், அந்த பைசா மதிப்பு அதுனா என்னன்னு நம்ம சாமானிய மக்களுக்கு விளக்கும் போது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவா நம்ம ரூபாயில தான் தினம் பொருள் வாங்குறோம், பொருள் வைக்கிறோம். அதனால நம்ம ரூபாய்ன்றது நம்ம எல்லாரும் அறிமுகமான ஒரு விஷயம். ஆனா இதே ஒரு விஷயத்த நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாணயம் செல்லுபடி ஆகாது. அதனால நம்ம அங்க செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு நாணயத்தை கொடுத்தாதான் அந்த பொருளை வாங்க முடியும். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றதா இருந்தா, நமக்கு தினம் உபயோகம் பண்ற பெட்ரோல் டீசல்லாம் உபயோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கச்சா எண்ணெய், குருடாயில் அப்படின்ற ஒரு பொருளை நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம். அப்போ இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு நம்ம இந்திய ரூபாய் நாணயம் எடுப்படாது என்பதனால் அங்கு ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாணயம்ன்றது அமெரிக்க டாலர். இந்த அமெரிக்க டாலர் நாணயத்தை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த நாணய தேவை அப்படின்றது, அந்நிய நாணய தேவை என்பது நம் பொருள் இறக்குமதி செய்யும் போது வருகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ நம்ம டாலர் என்பது பொதுவான உலகத்திற்கான பொது வணிக நாணயமா ஆகிவிட்டதான்னு கேக்குறேன். அதாவது ஒரு நாட்டுக்கும் ஒரு நாணயம் போன்ற இதுகள்லாம் கிடையாதா? பொதுவான இதாயிருச்சா டாலர் எல்லா இதுக்கும்? இது நல்ல கேள்வி. ஒரு நாட்டுக்கும் ஒரு நாணயம் இருக்கும். அமெரிக்காவுக்கு டாலர் இருக்கிறது. இப்ப ஜப்பான் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாணயம், சீனாக்கு எடுத்தா யுவான் நாணயம். இப்ப ஜப்பான் எண்ணும் ஒரு நாணயம், யூரோப்ல போனீங்கன்னா யூரோன்ற ஒரு நாணயம், இங்கிலாந்து எடுத்தீங்கன்னாக்கா பவுண்ட் என்ற ஒரு நாணயம். அப்போ நம்ம போய் இங்கிலாந்துல போய் ஒரு பொருளை வாங்கினா பவுண்டு கொடுத்தா வாங்கிப்பாங்க, அமெரிக்கால போயிட்டு டாலர் கொடுத்தா வாங்கிப்பாங்க, ஜப்பான்ல போய் எண் கொடுத்தா வாங்கிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி பொதுப்படையாக எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொது நாணயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர். எந்த நாட்டுல கொண்டு போய் டாலர் கொடுத்தீங்கனாலும், துபாயில போய் நீங்க டாலர் கொடுத்தீங்கனாலும் பொருள் கிடைக்கும், டாலர் கொண்டு போய் ஜப்பான்ல கொடுத்தாலும் பொருள் கிடைக்கும், இந்தியாவில கொண்டாந்து கொடுத்தாலும் பொருள் கிடைக்கும். இந்திய ரூபாய் எடுத்துக்கிட்டு எல்லா நாட்டுக்கும் போன கிடைக்காது. இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த நாணயம் உலகளாவிய ஒரு வலிமையை பெற்றிருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது உலகத்தில் வலிமையான பொருளாதாரம் என்பதும், அதே சமயம் அந்த நாட்டுடைய ஒரு நாணயம் என்பது எல்லா நாடுகளும் உறவு கொண்டு இருப்பதனால் அந்த நாணயம் எல்லா நாடுகளும் செல்லுபடியக்கூடிய நாணயமாக, உலகத்தில் வலிமையான நாணயமாக டாலர் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால எந்த ஒரு நாடும் தன்னுடைய நாணயத்தை மதிப்பை உணர்வதற்காக உடனடியாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது அமெரிக்க டாலரை தான். அதனாலதான் இப்ப நம்ம அமெரிக்க டாலரையும் நம்ம ரூபாயின் மதிப்பு ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம நீங்க கேட்ட கேள்வியில அமெரிக்க டாலர் அப்படின்றத ஏன் நம்ம பேசணுன்றதுக்கு இப்ப நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். இப்ப கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டுமானால் நாம் கொடுக்கக்கூடிய நாணயம் அப்படின்றது அமெரிக்க டாலரை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையான பொருட்களை அச்சடிச்சு கூட ரூபாய் நோட்டை கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ குருட ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது அமெரிக்க டாலர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட நாணயம் இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த நாணயம் நம்ம கிட்ட எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு ரூபங்களில் இந்தியாவுக்குள் வரும். எப்படி வரும்? நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும் போது அதை வாங்குறவன் அமெரிக்க டாலர் நம்ம கொடுத்தானா இந்தியாவுக்குள்ள வரும். அடுத்தபடியா எப்படி வரும்? இந்தியாவில் முதலீடு செய்யற அமெரிக்காக்காரங்க இந்தியாவில் முதலீடு செய்தா அந்த டாலர் கொண்டு இந்தியாவில் போடுவாங்க. அப்புறம் வேற எப்படி வரும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க வேற ஏதாவது வெளிநாடுகளில் இருந்து பணத்தை கடன் வாங்கினால், அமெரிக்காக்காரர்கிட்ட கடனை வாங்கினா அது டாலராக உள்ள வரும், அப்புறம் ரூபாயாக மாற்றப்படும். இப்படி இந்த மாற்றம் எல்லாம் ரிசர்வ் பேங்க் வழியாக தான் நடக்கும். அப்ப ரிசர்வ் பேங்க் கையில அந்த நாணயம் உட்காரும். அப்ப அந்த டாலர் என்பது ரிசர்வ் பேங்க்ல உள்ள வரும் பொழுது, அப்போ நம்ம இறக்குமதி செய்வதற்கு தேவையான அமெரிக்க டாலர் ஆர்பிஐ வழியா ரூபாய் கொடுத்துட்டு அதை நம்ம டாலரா மாத்தி வாங்குவோம். இதான் சாதாரண நடைமுறை. இப்ப டாலர் என்பது தேவை அப்படின்றது கூடிவிட்டது. அதாவது இந்தியாவை விட்டு அதிகமான டாலர் வெளியே போவதனால் ரூபாயின் மதிப்பு சரிகிறது. இந்தியாவுக்குள் அதிகமான டாலர் வரும் பொழுது ரூபாயின் மதிப்பு வலிமைப்படும். இது பொதுவான கோட்பாடு. இப்போதைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாலரினுடைய தேவை கூடி, அதாவது இந்தியாவை விட்டு அதிகமான டாலர் வெளியே போய் கொண்டிருக்கிறது.
அதனால் ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. இதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா பெரும் பாதிப்பில் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. எதனால் இந்த இப்படி ஒரு பொருளாதார பின்னடைவு நமக்கு ஏற்பட்டது? ஆனா பொதுவாகவே இந்த மதிப்பு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு சந்தை கோட்பாடு. இது மார்க்கெட் ட்ரிவன் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரொம்ப நாளாவே ஒரு டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 54 ரூபாய் 50 காசிலிருந்து 55 ரூபாய் 50 காசு என்ற அளவில் நெடுநாட்களாக இருந்து கொண்டு இருந்தது. இதை நீங்க கேட்கறப்போ நான் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு விளக்கமா, பொதுவாகவே ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய அந்த ரிசர்வ் வங்கியானது ரூபாய்க்கு எதிரான மதிப்பு மாற்றத்தை நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. ஆர்பிஐ பிக்ஸ் பண்ண ரேட்ல தான் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் அது சந்தைக்கு ஒற்ற மதிப்பாக மாற வேண்டும் என்று இந்த பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் வரும்போது அந்த சந்தைக்கு அது கைமாற்றி விடப்பட்டது. இருந்தாலும் ஆர்பிஐ பாத்தீங்கன்னா தன் கையில் இருக்கக்கூடிய டாலரை சந்தையில் வீழ்ச்சி அடையும் பொழுது சந்தையில் கொடுத்து அதனுடைய மதிப்பை காப்பாற்றுவதும், சந்தையில் ஒருவேளை மிக வலிமையாக மாறும்போது சந்தையிலிருந்து டாலரை அது வாங்குவதும் என்று நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த ஒரு ரூபாய்க்கு டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு மாற்றம் 55-50 தாண்டி 56, 56, 50, 57 போகும்போது ரிசர்வ் வங்கி கையை கட்டி கொண்டு இருக்கிறது. அது சொல்லுகிறது, நாங்கள் இப்போது இதில் தலையிடுவதாக இல்லை. அப்போ அதனுடைய தலையீடு இல்லாத பட்சத்தில் இது ஒரு ஒன் சைட் கேம் மாதிரி, எதிராளியே இல்லை அப்படின்னா அந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஆர்பிஐனுடைய அந்த செயல்பாடு, அதாவது ஆர்பிஐனுடைய செயல்பாடு என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அது நியாயப்படுத்தப்படும். ஆர்பிஐ இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் மீது அதிகமான அளவு செயல்பாடு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும்போது அது செய்யற செயல்பாடுகள் இந்தியாவினுடைய நல்லதுக்கு தான் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும். அதனுடைய செயல்பாடு எதையும் நம்ம பெருமளவு குறை கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருக்கிறதே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்ப்பதும் இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். பின்னடைவால போயிட்டு இருக்கு. இப்ப பின்னடை போகும்போது அங்க இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கையில் இப்ப இருக்கக்கூடிய டாலரை எடுத்து நம்ம சந்தையில் விற்று விட்டால் அதன் பிறகு நம்ம தேவையான கச்சா எண்ணெய் தான் முக்கியமான ஒரு பொருள். அதை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அளவு கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் அப்ப என்னாகும், இன்னும் ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு நம்ம போய் நின்றுடுவோம். அதனால ஆர்பிஐ ஆனது இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் செய்வதற்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்பது, தொலைநோக்கு பார்வையோடு தான் அப்படி இருக்காங்க. கையில் இருக்கக்கூடிய அந்த டாலரை அது பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலும் இந்தியாவிற்கு தேவையான இறக்குமதிக்கு தேவையான நாணயத்தை கையிருப்பை இது பத்திரப்படுத்த வேண்டும் நோக்கத்தில் அதை. சார், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆர்பிஐனுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஆர்பிஐ செயல்பாடு மட்டும் இல்ல, இந்திய அரசாங்கத்தின் செயல்பாடு இதுல இருக்கு. நீங்க 1947 இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா 66 ஆண்டு காலத்தில் மிக பெரும்பாலான சமயத்துல காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. அது பின்பற்றக்கூடிய கொள்கையினுடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பேங்க்ரப்சி ஆஃப் பாலிசி. அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வையும் இல்லை, கிட்ட நோக்கு பார்வையும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க 1952 பாத்தீங்கன்னா ஒரு டாலரோட மதிப்பு 5 ரூபாய் இந்திய நாணயத்தில். இன்னைக்கு 60 ரூபாய், அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. நீங்க 66லே இந்திய அரசாங்கம் அப்போது பிரதமராக இருந்த வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. இல்ல, அதுக்கு முன்ன நான் சொல்றது 66ல இந்தியா வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டிவேல்யூ, தன்னுடைய நாணய மதிப்பை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அது வரலாறு. அது போல இந்திய நாணயத்தின் மதிப்பை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய கொள்கையை பொறுத்து தான் அது இருக்கு. அது ரிசர்வ் வங்கி என்பது இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. இன்னைக்கு ஒரு ட்ரேட் டெபிசிட் வருது, இல்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருது, இப்படிலாம் பல காரணத்தை சொல்லி பல்வேறு விஷயங்களை பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த நாட்டை சுய பொருளாதார வளர்ச்சியாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் தவறிவிட்டது. இன்னைக்கு அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். 1991 அதே புள்ளியில் ஒரு நிமிடம் இருங்கள். நம்முடைய இணைப்பில் கருத்து பதிவு செய்வதற்காக பொருளாதார நிபுணர் சோம வள்ளியப்பன் அவர்கள் இருக்கிறார். அவருடன் கருத்து கேட்போம். சோம வள்ளியப்பன், சொல்லுங்க. வணக்கம். இப்ப இந்த பிரச்சனை பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது. இந்த இந்திய பைசாவினுடைய மதிப்பு சரிவடைந்து கொண்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறதுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து விடுபடுவதற்கு என்னென்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய பொருளாதார சரிவை ஏற்படுத்துமா என்று எனக்கு தெரியவில்லை. இது கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு பின்னடைவு. இதுல இருந்து வெளிவருவதற்கான எல்லா வலுவும் இந்தியாவுக்கு இருக்கிறது. இது குறிப்பாக டாலரை பத்தி சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய எண்ண மாறுதல்கள் காரணமா தான் இது மாதிரி ஏற்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவில் இவங்க குவான்டிடேட்டிவ் ஈசிங் செய்வாங்க, நிறைய டாலர் வரும் என்று நினைத்து டாலரை பற்றி ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்து மாறுவதற்கு இப்போ ஆரம்பித்திருக்கிறது. டாலர் சப்ளை குறையும், குறைந்தபட்சம் குறுகிய காலத்துல குறையுங்கிற ஒரு பயத்தினால ஏற்பட்டிருக்கிற ஒரு மாறுதல் இது. இதனால இந்தியா பின்னடையும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனா இது கண்டிப்பாக ஒரு தற்காலிக பின்னடைவு ஒன்று.
இதனால வரக்கூடிய விளைவுகள் நமக்கு தெரிஞ்சதுதான். ரொம்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா முதல்ல பெட்ரோல் விலை ஏறிடும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக. இது தவிர நாம வெளிநாட்டிலிருந்து பணவீக்கத்தை இறக்குமதி செய்வோம் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. வெளி உலக பொருள் விலைகளை தான் நாம கூடுதல் விலை கொடுத்து டாலர்ல வாங்க வேண்டியது எல்லாமே நமக்கு சிக்கலாக அமையும். மேற்கொண்டு நமக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல இருக்கிற தொந்தரவுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் தொந்தரவு கொடுக்கும். குறுகிய காலத்துல சரிப்பு செய்யப்படாத வரை இது ஒரு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். இப்ப இதற்கு நமது நடுவண் அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் தான் காரணம், இல்லாவிட்டால் இதை சரி செய்திருக்கலாம்ங்கிற குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? நாம ஒரு பார்ஷியல் கன்வெர்ட்டிபிலிட்டிக்கு வந்தாச்சு. இப்போ சீனா போன்ற நாடுகள்ல இப்போ முன்னாடி ஒரு நண்பர் சொல்லியது போல அவர்கள் அவருடைய நாணயத்தினுடைய மதிப்பை அரசாங்கமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் விரும்புகிற இடத்துல வைத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவும் முன்னாடி அப்படித்தான் செய்து கொண்டிருந்தது. அவர்கள் இந்த டீவாலுவேஷன் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா நாம் இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாம யோசிக்க ஆரம்பித்த பிறகு அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய நாணய மதிப்பை சந்தையிட்ட விட்டுட்டோம். சந்தையில வாங்குதல் விற்றுதல் எவ்வளவு நடக்குதோ அதற்கு ஏற்றார் போல எப்படி இப்ப சமீபத்துல சுகரை டீகண்ட்ரோல் பண்ணாங்க, சிமெண்ட்டை டீகண்ட்ரோல் பண்ணாங்களோ அது போல டாலரும் கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் என்றால் அது ஒரு டீகண்ட்ரோல்டு கமாடிட்டி மாதிரி. அது எவ்வளவு பேர் வாங்குறாங்க எவ்வளவு பேர் விற்கிறாங்கிறது பொறுத்து அதனுடைய விலைகள் மாறும். அப்படிப்பட்ட ஒரு பொருளான பிறகு அரசாங்கத்திற்கு ஒரு அளவிற்கு தான் சக்தி இருக்கிறது அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் நிறுத்துவதற்கு. அந்த சக்தியை நாம பல்வேறு காரணங்களால நாம விட்டு விட்டோம். இல்ல இப்ப அந்த 90களுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த புதிய பொருளாதார கொள்கைகள் போன்றவற்றின் தலையீட்டால் தான் இப்படி ஒரு பின்னடைவு வந்திருக்குமா, இல்ல இயல்பா அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் இப்படி ஒரு பின்னடைவு ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாமா? இல்ல அது ரெண்டு பக்கமும் கூறான கட்சி. நாம இந்த பொருளாதார சீர்திருத்தங்களால பெற்ற நன்மைகள் நிறைய இருக்கின்றன. அதனால பல அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. அதனால பல வளம் வந்திருக்கிறது. அதுவும் சரி, அதனால சில பின்னடைவுகளும் வந்திருக்கின்றன. இந்த டாலர் இன்று இருப்பதற்கு இதை நான் பின்னடைவு என்றோ வேறென்றோ பார்க்கல. இன்றைக்கு அதனுடைய சந்தை மதிப்பு சரிவிற்கு ஒரு காரணமாக அந்த ஒரு கொள்கையை நாம சொல்லலாம். இல்ல இதுல இருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம நிறைய ஏற்றுமதி செய்ய வேண்டும். நம்முடைய பொருட்கள் நாம நிறைய ஏற்றுமதி செய்து நம்மளுடைய மதிப்பை நம்ம உயர்த்தலாம். நாம ரொம்ப தரமான பொருட்களை அதிகமாக விளைவித்து அதிகமாக உற்பத்தி செய்து நாம விளைவிக்கிற போது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தன்னால உயர்ந்து விடும். இது ஒரு டிமாண்ட் சப்ளையிலிருந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் செய்வதன் மூலமாக நாம கண்டிப்பாக இதை பிரமாதமாக கொண்டு வரலாம், மீண்டும் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக சார். விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்தை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி சார். அதாவது இந்த உலகமயமாக்கல் இது போன்ற புதிய பொருளாதார கொள்கைகளை விமர்சித்தாலும் அதனால் நாம் அதிக பலன்களை அனுபவித்திருக்கோம் அப்படிங்கிற என்ன பலன்னு தெரியல, எனக்கு புரியல. அதாவது இன்னைக்கு ஒரு நிமிஷம் வரக்கூடிய எந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ரொடக்ஷன்ல வரதே இல்ல. நான் அதை ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலயோ வேற ஏதாவது வந்தாதான் அது பொருள் உற்பத்தி ஆகி சந்தை விரிவடைந்து நம் நாட்டு மக்களுக்கு நுகர்வு என்பது இருக்கு. வரக்கூடிய எல்லா அந்நிய நேரடி முதலீடும் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா அந்நிய நேரடி முதலீடாகட்டும் அல்லது அந்நிய பணமா இருக்கட்டும் எல்லாமே சந்தை மார்க்கெட்ல வருது. அதாவது இப்ப ஷேர் மார்க்கெட்ல வருது, கமாடிட்டி மார்க்கெட்ல வருது. நீங்க பார்ட்டிசிபேட்டரி நோட்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது இந்த அரசாங்கம் UPA 1 அரசாங்கம் வந்த போது பார்ட்டிசிபேட்டரி நோட் பங்கேற்பு பத்திரம்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை இடதுசாரி கட்சிகள் எதிர்த்ததன் காரணமாக கைவிட வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு UPA 2ல அது பூந்து விளையாடுது. அதாவது யார் வேணா கொண்டு வரலாம், பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போடலாம், எடுத்துட்டு போலாம். அவர் யாரு என்ன எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, KYC நாம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. 50,000 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் பணம் போட்டாருன்னா அவருடைய எல்லா விலாசமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. பேன் நம்பர் வேணும்னு சொல்லுது. நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்க யாரு, உங்க ஐடென்டிட்டி என்ன, உங்க எந்த விலாசம் இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. ஆனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை இந்திய பங்கு சந்தையிலே முதலீடு செய்து எடுத்து செல்பவருடைய விலாசமோ யாரோ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் இந்த அரசாங்கம் பின்பற்றக்கூடிய கொள்கை. இதனால இந்திய மக்களுக்கு என்ன நன்மை வந்ததுன்னு தெரியல. இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கையினால் இன்னைக்கு ரூபாய்க்கு எதிராக, இன்னைக்கு டாலருக்கு எதிராக ரூபாயின் வீழ்ச்சியினால் இன்னைக்கு விலைவாசி கடுமையாக உயரப்போகிறது. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய அரசு பொதுமக்கள் கருத்தை கேட்டு பயணிப்போம். வணக்கம், GT விவாத நிகழ்ச்சி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. இந்தியாவினுடைய பண மதிப்பு குறையுது என்ன காரணங்கிறத பத்தி விவாதிச்சுட்டு இருக்கீங்க சார். சொல்லுங்க. இந்தியாவினுடைய பண மதிப்பு குறைவதற்கு முக்கிய காரணமே அந்நிய முதலீடு இந்திய பொருளாதாரத்துல நுழையிறது சார். முக்கிய காரணமே அதுதான்.
இந்தியாவினுடைய தேவை என்ன, அதனுடைய உற்பத்தி திறன் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கு மேல இப்ப ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவுக்கு உள்ள வர்றாங்க. அதனால வளர்ச்சி அடைய போறது இந்திய பொருளாதாரம் இல்லை. எந்த நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து தொழில் செய்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும். இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளரணும்னா இந்த புதிய பொருளாதார கொள்கைங்கிறத ஓரங்கட்டி வச்சுட்டு இந்தியாவுல உற்பத்தியை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டிப்பா இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். அமெரிக்க நாராயணன், சொல்லுங்க. இப்ப நடுவண் அரசினுடைய இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் அதனுடைய செயல் திட்டங்களால் தான் இப்படி ஒரு வீழ்ச்சியை நாம் சந்தித்திருக்கிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? முதல்ல 2 பொருளாதார நிபுணர்கள் பேசினாங்க. நம்ம இதுல ஒரு இருக்கிறோம் வெள்ளைந்து ஒருத்தர் பேசினாங்க. தெளிவா சொன்னாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவர் அவருடைய வியூல அவருடைய சிவப்பு கண்ணாடி மூலமா பார்ப்பதால அவருடைய வியூ சொல்றாரு, தவறில்லை. ஆனா உண்மை என்னன்னா ஒன்னு சொன்னாரு. முதல்ல அவர் ஒரு காரணம் சொன்னாரு, வெளிநாடுகள்ல இருந்து வர பணங்கள் எதுவுமே, இன்னொருத்தர் நம்ம நேயர் கூட சொன்னாரு, எஃப்டிஐ ஃபாரின் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இதனால நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு. அது தவறான பிரச்சாரம். இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்கிற பல கார் கம்பெனி இருக்கட்டும், அவைகள்லாம் இந்தியாவில் உற்பத்தி வந்து முதலீடு செய்து இந்தியாவை நம்ம சென்னையை உலகத்துடைய டிட்ராய்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கார்கள்லாம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அங்க வந்து நம்ம ஆளுங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு நம்முடைய நண்பர் லெப்டிஸ்ட் நண்பர் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அங்க அது வெளிநாடுகள்ல இருந்து வந்த முதலீடா இல்ல ஏன் இப்படி மக்களை திசை திருப்ப பார்க்கிறாருன்னு அவர் சொல்லணும். இரண்டாவதாக கம்யூனிஸ்ட் சைனா அவரை சார்ந்தவர்கள் அந்த நாட்டில் வெளிநாடுகள் முதலீடு உண்டா இல்லையா அவர் மக்கள் மன்றத்தில் அவர் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அதனால இத தவறான பிரச்சாரம். வெளிநாடுகள்லேருந்து வர பணம் எப்படி உபயோகிக்கப்படுகிறது, நம்ம நாட்டில் முதலீடு செய்வதால நம்ம நாட்டுள்ள வேலை வாய்ப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம நாடு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல தவறில்லை, அது தவறான பிரச்சாரம். இரண்டாவதாக நம்ம பொருளாதார நிபுணர்கள் சொல்லச்சே நம்ம டாலரோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய பேர் டாலரை வச்சு பொருள்கள் வாங்குறாங்கன்னு. அதுல சமீப காலகட்டங்கள்ல முக்கியமா நீங்க போன மாதம் மே மாதம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட், அதாவது நம்ம வாங்குவதற்கும் விற்பதற்கும் பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் இம்போர்ட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் போன மாதம் மட்டும் $20 பில்லியன். இன்றைய பணத்துல 1,20,000 கோடி ரூபாய் நம்ம விற்பதை விட வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்ததை விட இந்தியாவில் வாங்கியிருக்கோம். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஏறக்குறைய $8-9 பில்லியன், ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் நம்ம தங்கத்தை வாங்கியிருக்கோம். இதுல நம்ம நிதி அமைச்சர் கூட சொல்றாரு, இதுல பலருக்கு புரிய மாட்டேங்குது. தங்கத்தை வாங்கி வைக்கிறது நம்ம வீட்டுல தலகாணி உரையில நம்ம பணத்தை சேமித்து வைப்பதற்கு சமம். இந்த நம்ம வீட்டுல தலகாணி உரையில பணத்தை சேமித்து வச்சோம்னா அதுல நமக்கு பணம் வட்டி வர்றதில்லை, அது நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவதில்லை. அதனால ஆனா இங்கேருந்து அந்த தங்கத்தை வாங்கறதுக்காக நம்ம ரூபாயை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், டாலரை வாங்க வேண்டி இருக்கிறதால அது ஒரு முக்கிய காரணமாக சமீப காலகட்டத்தில் வருது. ரெண்டாவதாக நம்ம க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றோம். இந்தியாவுடைய வாங்குல பார்த்தா அதிகமா க்ரூட் ஆயிலும் தங்கமும் இன்னைக்கு அதிக பங்கை வகிக்கிறது. சொன்ன மாதிரி இதுல லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு. இந்த ரூபாயுடைய விலை டாலருக்கு எதிராக குறையறதால பல பேர் சொன்னாங்க பெட்ரோலுடைய விலை டீசலுடைய விலை எல்லாம் அதிகமாக போகுது, இதனால நஷ்டம். உண்மையிலேயே இது இன்ஃபிளேஷன், நம்மளுடைய பணவீக்கத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் நம்ம நாட்டுடைய பொருள்கள் வெளிநாட்டுல சீப்பா இருக்கிறதால நம்ம நாட்டுடைய பொருள்களை அதிகமாக மக்கள் வாங்கக்கூடிய இது இருக்கு. அதனால நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால இவங்க மற்றவங்க எல்லாரும் சொன்ன பொருளாதார நிபுணர்கள் சரியா சொன்னாங்க. ஆனா அரசியல்வாதிகள் இதுல அரசியல் பண்ண பாக்குறாங்க. இது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட்னு சொன்னாங்க, உண்மைதான். இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லது இம்போர்ட் பண்ற பொருள்களுடைய விலை ஜாஸ்தி ஆகும், அதனால வாங்கக்கூடிய இது குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு பெட்ரோலோ டீசலோ விலையரைச்சே நம்ம ஏன் இப்போ நம்ம நாட்டில் நிறைய காரும் இதுவும் வந்ததால பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரெயின் பஸ்ல அதிகமா நம்ம எல்லாரும் போக ஆரம்பிக்கச்சே
பெட்ரோல் டீசல் நம்ம கன்சம்ஷன் குறையும். ரோடுகள்ல எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலயும் டிராபிக்ல நிக்கிறதுலயே நமக்கு வந்து நிறைய டீசல் விலையும் பெட்ரோலும் கண்டிப்பா சார் இணைப்பில் இருங்கள், உங்கள் விஷயம் குறித்து விவாதிப்போம். சார் இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தங்கத்தின் மீதான மோகம் இது போன்ற விஷயங்களை நாம் சரி செய்யாததால் தான் இந்த பின்னடைவு ஏற்பட்டது. இதுவும் ஒரு காரணம். அது ஒரு காரணம். அவர் சொல்றது சரிதான். ஆனா நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா, இன்று இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த டாலர் பகவானுடைய திருவிளையாடல்ல ஒண்ணு. டாலர் பகவான் வழங்குதில்லை, அவர் சொன்னார்ல, 100% நாடுகள் டாலரை அந்நிய செலவாணியாக கருதுவ காரணத்தினால இன்னைக்கு அவங்க நாட்டு நெருக்கடி, அமெரிக்காவில் நெருக்கடி வந்து, நெருக்கடினா தொழில் நெருக்கடி அல்ல, நிதி நெருக்கடி. எல்லார் கையிலையும் பணம் இருக்குது, அந்த பணத்தை அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுங்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் நெருக்கடி வந்திருக்கு. அதை சமாளிக்கிறதுக்காக அவங்க திருவிளையாடல் தான் இன்னைக்கு ரூபாயினுடைய 60 ரூபாய்க்கு வந்திருக்கு ஒரு டாலர். ஒன்று. ரெண்டாவது, இது என்ன விளைவு இங்கே உருவாக்கும்? இந்த பணம் யார் கையில் போகுது? ஏற்றுமதி பண்ணுறவங்க கையில் தான் இந்த ரூபா வந்து சேருது. இன்ஃபோசிஸ் கையிலையோ இல்லை வேற கார்மெண்ட்ஸோ இல்லை அவங்க. அந்த முதலாளிகள் அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கிறது தான் கேள்வி. ஒரு 60 ரூபா சம்பாத்தியம் பண்ணுற இல்லையா, நீ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறியா, இல்லை வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறியா? மேனுஃபேக்சரிங் செக்டர் எவ்வளவு மேனுஃபேக்சரிங் இருக்கு. சின்ன உதாரணம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு தாதுவை ஏற்றுமதி பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக இரும்பு தாதுவை இரும்பாக்கி ஸ்டீலாக்கி அதை ஏற்றுமதி பண்ண வேல்யூ ஆடட் மெட்டீரியல் அதிக சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆனா மூலதனத்தை ஃபுல்லா அவங்க ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம என்ன பண்றோம், ஓர ஏற்றுமதி பண்ணோம். ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டா, நம்ம டைட்டானியங்கிற ஒரு உலோகத்தை ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்றோம். டைட்டானியங்கிற உலோகம் வந்து இன்றைய நவீன தொழிலுக்கு தேவையான ஒரு உலோகம். அது ஜப்பான் எங்க இருந்து டைட்டானியம், அவனுக்கு அவன் நாட்டில் ஓர் கிடையாது, அவர்கள் இந்திய ஓரை வாங்கி டைட்டானியம் ஆக்கி நமக்கு கொடுக்குறாங்க. ஏன் நம்ம ஊர்ல நம்ம டைட்டானியம் பண்ணலாம? நம்ம ஊர்ல நம்ம எல்லா விதமான மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அபூர்வ உலோகங்கள் இருக்கக்கூடிய 11 நாடுகள்ல இந்தியா ஒன்று. இன்னைக்கு எந்த வெளிநாட்டு, அவர் சொல்றாரு வெளிநாடு முதலாடு வந்து தொழிலை வளர்க்குதுன்னு, எந்த இந்திய மக்கள் எந்த தொழிலை வளர்த்திருக்கு, எந்த டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வளர்த்திருக்கு? பொதுமக்கள் கருத்தை கேட்டு பயணிப்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஜிடி விவாத நிகழ்ச்சி. எங்க இருந்து பேசுறீங்க? வாணியம்பாடியில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் சார். வாணியம்பாடியில இருந்து வெங்கடேஷ், உங்க கருத்தை சொல்லுங்க சார். இப்ப நம்ம அந்நிய முதலீடு நம்ம வாங்குறோம், நம்ம கருப்பு பணத்தை ஏன் சார் நம்ம வெளியே எடுக்க முடியல? அந்நிய முதலீடு நம்ம கேட்கறோம் இல்லைங்களா, நம்ம நாட்டினுடைய கருப்பு பணம் எவ்வளவோ இருக்கு, ஏன் அதை வெளியே எடுக்க முடியல? அதுக்கு ஒரு வரி போட்டு வெளியே எடுக்கலாம். இல்ல நம்ம நாட்டு வளரணும்னு ஆசை இருந்தா இப்படி செய்வாங்களா சார்? இந்த முன்னாடி இருந்த தலைவர்கள், நம்ம முன்னாடி இருந்த தலைவர்கள் இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம இந்திரா காந்தியோ இல்ல ராஜீவ்காந்தியோ இருந்தா இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற தலைவங்க இந்த மாதிரி செய்யறாங்களா? எப்படி சார் நாட்டுக்கு நல்லா செய்ய முடியுமா சார்? அந்நிய முதலீடு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் கருப்பு பணத்தை வெளியெடுப்பதில் கொடுக்கலைங்கிறீங்க? சொல்லலாமா? நன்றி, கருத்தை பதிவு செய்ய நன்றி. அதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். சரி சொல்லுங்க. அவர் சொன்னது கேட்டது சரியான கேள்வி. கருப்பு பணம் வந்து இன்னைக்கு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட்லயும் கோல்ட்லயும் தான் போகுது. இந்த கருப்பு பணம் இருப்பதே வந்து அதாவது கருப்பு பணம்ங்கிறது வெளிநாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டு வங்கிகள்ல மட்டும் இல்ல, வெளிநாட்டு வங்கிகள்ல இருப்பதை விட பல மடங்கு 10-100 மடங்கு 10-20 மடங்கு உள்நாட்டுல கருப்பு பணம் புழங்கிக்கிட்டு இருக்கு. கருப்பு பணம் வந்து உள்நாட்டுல புழங்குற கருப்பு பணம் எனக்கு முன்ன பேசின ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணாம கோல்டுலயும் ரியல் எஸ்டேட்லயும் பண்றாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கோல்டு வாங்குற எல்லாருக்குமே 50,000 ரூபாய்க்கோ 25,000 ரூபாய்க்கு மேல கோல்டு வாங்குறவங்க கிட்ட பேன் நம்பர் வாங்கினாலே இந்த கோல்டு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதை நடுவண் அரசு தானே செய்யணும். நிச்சயமாக அதை செய்யணும். ஏற்கனவே வந்து 150 ஐ திங்க் 1 லட்சமோ 1.5 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு இந்த இது கேட்கறாங்க. இன்னும் குறைக்கணும். நீங்க சொல்வது நியாயமானது. அது நடுவண் அரசு கவனித்து செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இரண்டாவதாக கருப்பு பணம் வந்து இந்த வெளிநாட்டில இருந்து வந்தது சொன்னாரு. அவர் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க எங்க வந்து வேலையை உற்பத்தி பண்றாங்க. அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் எல்லாம் போறலன்னு நினைக்கிறேன். நோக்கியா எல்லாம் மேனுபேக்சரிங் வந்திருக்கு. இதே மாதிரி கார் இண்டஸ்ட்ரி மேனுபேக்சரிங் வந்திருக்கு.
அதனால வெளிநாட்டிலேருந்து வர பணம் எதுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும்? சைனாலையும் பண்ணிதான். சைனா இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்ததற்கு காரணம் வெளிநாடுகள்ல இருந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட். குற்றச்சாட்டுக்கு பதில் கேட்போம் சார். சார், இப்ப சார் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு இந்த தங்கத்துக்கு மக்கள் மீது இருக்கிற மோகம் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற விஷயத்த வச்சாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அப்புறம் சார் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, நம்ம நாட்டினுடைய மூலதனத்தை அனைத்தும் நாம மேற்கத்திய நாடுகளுக்கோ பிற நாடுகளோ ஏற்றுமதி செய்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா அங்குள்ள முதலாளிக்கும் இங்க அதை மாற்று செய்யற தரகு முதலாளிக்கும் தான் சாதகமா அமையுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சரிகிறது அப்படின்ற அடிப்படையில தான் உங்களோட கேள்விகளை நீங்க பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நீங்க கேட்ட கேள்வியில் ஒரு பகுதியாக குற்றச்சாட்டு தான், அதனுடைய பின்னடைவுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு தான் அவங்க சொல்றாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு எப்படி இந்த ஒரு சரிவு நிகழ்கிறதுன்ற இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து எடுத்துட்டு கேள்விகளை எல்லாருமே போடுங்க. பொதுவா இந்தியாவுக்குள் டாலர் வருவதும் இந்தியா விட்டு டாலர் வெளியே போவதும் அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் மூலம் தான் இப்ப ரூபாயோட மதிப்பானது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியாவுக்குள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ $100 ஏற்றுமதி மூலமாக வருதுன்னு, ஏற்றுமதி மூலம் இல்லை, ஒரு $100 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வெளியில ஒரு $100 போச்சுன்னா இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு மாற போறதில்லை, அப்படியே தான் இருக்கும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய டாலரின் அளவு குறைந்து வெளியிலே போகக்கூடிய டாலரின் அளவு கூடி இருக்கிறதுனால டாலருடைய தேவை கூடி இருக்கிறதுனால மதிப்பு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக டாலருடைய உள்வரவு அப்படின்றது இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். எந்தெந்த வழிமுறைகள் டாலர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக உள்ள டாலர் வரும். இது நம்முடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது உள்ள வரக்கூடிய டாலர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த FDI அப்படி சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FII சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இது வர்றது வெளிநாட்டு முதலீடாக உள்ளே வருகிறது. இது FDI என்பது ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் உள்ள வருவாங்க. ஆனால் FII மூலமாக கூட வரக்கூடிய பணம் என்பது அது ஒரு தற்காலிக முதலீடு, நீண்டகால முதலீடு, ரெண்டா பிரிக்கிறோம். அதுல தற்காலிக முதலீடுகள் இந்த மாதிரி சமயத்தில் வெளியில போறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இதை தாண்டி நம்ம வெளிநாடுகள் வாங்கக்கூடிய கடன் அதை ஃபாரின் கரன்சி பாரோயிங் சொல்லுவோம். அது ஒரு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வரும்போது அது மூலமா டாலர் வரும். இதுல ஏற்றுமதி மூலம் வர டாலர் தான் நம்ம கிட்ட நிக்கக்கூடிய டாலர். மீதி எல்லாம் ஈஸியா வெளியில போகக்கூடிய ஒரு டாலர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உலக பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் இப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல ரெண்டு விஷயம். நீங்க கேட்ட தங்கம் ஒரு விஷயம் பிரதானமா இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப உடனடியா இது நடந்துச்சு. தங்கம்ன்றது ஒரு 4-5 மாசமா தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் கடந்த சில தினங்களில், குறிப்பாக நேத்திக்கும் முந்தா நேரத்துக்கும் ஏன் இந்த ஒரு வீழ்ச்சி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது அமெரிக்காவில் அவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக அந்த அரசு கொண்டு வந்த ஒரு ஊக்குவிக்கும் திட்டம் QE3 அப்படின்னு சொல்லுவாங்க. அது குவான்டிடேட்டிவ் ஈசிங் 3 அப்படின்னு ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அது கடந்த 2 வருடமா நடைமுறையில் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த அரசாங்கமானது குறுகிய கால கடன் பத்திரங்களை வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட $85 பில்லியன் சந்தையில் புழக்கத்தில் விட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ அமெரிக்காவில் புழக்கத்தில் விடப்படுகின்ற இந்த டாலரானது உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாடுகள் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இந்தியாவும் ஒரு நாடாக அந்த டாலர் உள்வரத்து நிகழ்ந்து கொண்டதே இருந்ததனால் இந்த டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு மாற்றம் பெருசா இல்லாமல் இருந்து கொண்டே இருந்த ஒரு நிலையில் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு மாற்றம் நிகழ்கிறது என்றால், இந்த அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி அவர்களுடைய தலைவர் பென் பெர்னனுக்கு 2 நாள் மீட்டிங் போட்டார். அந்த 2 நாள் மீட்டிங்ல FOMC மீட்டிங் சொல்ல, அந்த மீட்டிங் முடிவில் என்ன சொன்னாரு, இந்த ஊக்குவிக்கும் திட்டம் இப்போது அமெரிக்க பொருளாதாரம் இப்போது முன்னுக்கு வந்து கொண்டிருப்பதனால் இந்த ஊக்குவிக்கும் திட்டத்தை இந்த வருட கடைசியில் கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம். $85 பில்லியன் நாங்கள் சந்தையில் புழக்கத்தில் விடுகிறோமே, அதை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அப்படி சொன்னதன் அடிப்படையிலேயே எல்லாரும் கொஞ்சம் உஷார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டாலர் உள்வரத்து இந்தியாவுக்குள் வருவது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலீடுகள் குறைஞ்சிருச்சு. அதனால இப்ப ஆமா டாலர் வெளியில எடுக்கிறது அப்படின்றது இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. இது திரு சோமவளைப்பன் சொன்ன மாதிரி இது ஒரு தற்காலிக நிகழ்வு தான். அவர் சொல்லியிருக்காரு, செய்யக்கூட இல்லை. அது இந்த வருட முடிவில் தான் செய்ய போறதா சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே இது ஒரு ஒரு நிகழ்வாக தான் இப்ப நடக்கிறது. இது தொடர்ந்து நிகழ்மா என்பது ஒரு கேள்வி. சார், இன்னொரு கேள்வி, இந்த டாலர்கள் அரசுக்கு இணையாக முதலாளிகள் கையிலும் இருக்குதா? அதாவது டாலர் என்பது எப்பயுமே ரிசர்வ் பேங்க் கையில தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய ரூல்ஸ் அந்த மாதிரி. அப்ப டாலர் வேணும் அப்படின்னு கேட்டா போய் ரிசர்வ் பேங்க்ல தான் கொடுத்து ரூபாய் கொடுத்து டாலரா மாத்திக்கணும். பொதுவாகவே டாலர்களை வைத்துக் கொள்கிற கணக்கு என்பதை வச்சிருக்கிறாங்க. இந்த டாலர்கள் வைத்திருக்கிற கணக்கு என்பது எல்லாமே ரிசர்வ் பேங்கோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. யார்கிட்ட எவ்வளவு டாலர் வச்சுக்கலாம் அவங்க. ஆனால் அதை ரூபாயாக மாற்றுவது என்பது கண்டிப்பாக அவர்களுடைய கணக்கில் தான் அது வரும். இப்போ டாலர் கண்ட்ரோல் இருக்குதா அப்படின்னா, யாரெல்லாம் ஏற்றுமதி செய்கிறார்களோ
யாரெல்லாம் வந்து சர்வீஸ் கூட ஏற்றுமதி இருக்கு, இப்போ இன்ஃபோசிஸ் அது மாதிரிலாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் தான் ஐடி இண்டஸ்ட்ரி, அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது டாலராகத்தான் வரும். அதில் ஒரு பகுதியை ஒரு டாலராகவே வைத்துக் கொள்ளலாம், ரூபாயாகவும் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். 2 கணக்கு வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போதைக்கு வந்து ஒருவேளை அவர்கள் வந்து பெரும்பான்மையான டாலரை இந்தியாவுக்குள் கொண்டாடாமல் வெளியிலே வச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுக்கும் அது ஒரு காரணம். கண்டிப்பா சார். நேயர்களே, நமது விவாத நிகழ்ச்சி அமெரிக்க டாலர், இந்திய ரூபாயின் மதிப்பு, அதற்கான பொருளாதார காரணங்கள், சர்வதேச அழகில் அதில் அமெரிக்காவின் பங்கு என்ன என்பது குறித்து நமது விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நமது விவாதம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. இந்த விவாதம் குறித்து கருத்து பதிவு செய்வதற்காக நேர்கள் பல பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்ல இருந்து மதிவாணன் பேசுறேங்க. மதிவாணன், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து மதிவாணன், சொல்லுங்க. போலூர் சொல்லுங்க. உடனே சார், இப்ப இந்த இது முக்கிய 3 என்னுடைய கருத்து 4 பாயிண்ட் பதிவு பண்றேங்க. சொல்லுங்க. முதல்ல வந்து ஆரம்பத்துல பி இந்தியன் பை இந்தியன், இந்தியனா இந்திய பொருளை வாங்கும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இந்த விதமான ஏற்ற இறக்கங்கள் இல்லாம இருந்தது. இரண்டாவது, ஐயா சொன்னாரு, இந்தியாவில் எல்லா வளங்களும் இருந்த நிலையில் வெளிநாட்டுகளுக்கு கச்சா பொருளை ஏற்றுமதி செய்து நாம் மீண்டுமே வந்து உற்பத்தி செய்த பொருளை இறக்குமதி செய்வதனால நாம் 2 நிலையில நாம் உட்படுத்துறோம். அடுத்தது, அரசாங்கத்தை மைய அரசு நடுவர் அரசிடம் இருந்து எல்லா விதமான அதிகாரம் இருந்தோம், அதாவது தங்க விலைகளை கட்டுப்படுத்தாத தவறியதனாலையும் பங்கு சந்தையுடைய ஊகவனையத்தை தடுக்க தவறினால்தான் இந்த விதமான ஏற்றங்கள் என்பது எங்களுடைய கருத்து பதிவு செய்யறேங்க. கண்டிப்பா சார். மதிவாணன் சொல்லுங்க சார். மதிவாணன், ரொம்ப ஒரு தேவையான தரவுகளை அழகா பதிவு செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. விவாதத்தை தொடர்ந்து பாருங்க சார். இப்ப வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து அவர் ஒரு கருத்து சொன்னாரு, நீங்க ஒரு பார்வையை முன் வச்சீங்க. அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாக இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். நீங்க அந்த வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாக என்ன பாதிப்பு, அதற்கும் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார பின்னடைவுக்கும் என்ன தொடர்புன்னு நினைக்கிறேன்? நம்ம இப்ப பேசிட்டு இருக்க பிரச்சனையே என்னன்னு சொன்னா, டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. வீழ்ச்சி அடையுது என்பது இப்ப தற்காலிகம் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலே தற்காலிகமா நீங்க வந்து வரலாறு பாத்தீங்கன்னா 1952 ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 ரூபாய், 70 7 ரூபாய் 60 பைசா, 80 7 ரூபாய் 88 பைசா, இப்படி போயிட்டே இருக்கு. 95 90க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து வேகமா போகுது. 90ல 17 ரூபாய் 50 பைசா, 95ல 32 ரூபாய், அப்புறம் 2007ல 38 ரூபாய்க்கு வருது. இன்னைக்கு இந்த 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 22 ரூபாய் ஏறி இருக்கு. இப்ப இவங்களால எதையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டது, தாராப்பூர் கமிட்டின்னு சொல்லி. அதுக்கு வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் கன்வெர்டபிலிட்டின்னு பேரு. நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வெளிநாட்டு பொருளாதாரத்தோடு இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை அந்த கமிட்டி, அரசாங்கம் அமைத்த கமிட்டி 2000ல் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா என்ன நிலைமைன்னா, சவுத் ஏசியன் பினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லி இந்த சிங்கப்பூரும் மலேசியாவும் போய் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது காரணமாக அது தள்ளி போடப்பட்டது. மீண்டும் நம்முடைய பிரதமர் இப்ப சொல்லியிருக்காரு, இப்ப ரிசர்வ் பேங்க்கு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, ஒரு ரோட் மேப் போடு, எப்ப நம்ம வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் கன்வெர்டபிலிட்டியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் வந்து இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் நேரடியாக இணைக்க முயற்சி செய்வதுதான் இந்திய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துகிறதுன்றதை நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புறேன். இரண்டாவது விஷயம், நீங்க வந்து தங்கம் மற்றதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கூட இன்னைக்கு உரம் கூட இறக்குமதி ஆகுது, உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆகுது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்றோம், இன்னொரு பக்கம் இறக்குமதி பண்றோம். இன்னைக்கு விவசாயிக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை கொடுக்க தயாராக இல்லாத இந்த இந்திய அரசாங்கம் அதை விட 2 பங்கு 3 பங்கு விலை கொடுத்து
நாம வந்து உள்நாட்டுக்கு இறக்குமதி உணவுப் பொருட்களை செஞ்சுட்டு இருக்கோம். இப்படியான ஒரு முரண்பாடு என்பது இருக்கு. அதே போல நீங்க கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி செய்யறோம்னு சொல்றோம், தேவைன்னு சொல்றோம். நம்ம நாட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இந்த இந்திய அரசாங்கம் என்ன செலவிட்டது? அதான் நான் கேட்கிறேன். நம்ம நாட்டில் வந்து எண்ணெய் வளத்தை எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். அதற்காக என்ன செய்யுது? அதையும் தனியார் மயமாக்கிட்டோம். அதே ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்துட்டோம், மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, இறக்குமதி செய்யணும்னு சொல்றோம். அப்படி இறக்குமதி செய்யும் போது நம்மளுடைய சுத்திகரிப்பு அதனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால வந்து நம்ம நாட்டு தேவைக்கு அதிகமாக சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து திறமை இருக்கு, அப்ப வளம் இருக்கு. அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அதனால நம்மளால இங்க இருக்கக்கூடிய இயற்கையான மூலதனத்தை தனியார் கொடுத்து விட்டு இவர்களுக்கு செயற்கையாக ஒரு நிலையை உருவாக்கி இறக்குமதி செய்கிறார்கள் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஐயா சொல்றாரு வந்து ஹூண்டாய் போய் பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர் பார்க்கலன்னா எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, எவ்வளவு பணத்தை திரும்ப எடுத்துட்டு போறாங்க. இது இந்த அரசாங்கம் கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு 5-6 வருடங்களில் அதை போல 2 பங்கு 3 பங்கு எடுத்து செல்கிறார்கள், எந்த கட்டுப்பாடு இல்லாம. நமது விவாதத்தில் கருத்து பதிவு செய்வதற்காக பொருளாதார நிபுணர் வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடன் இணைந்து கருத்து கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இந்திய ரூபாவினுடைய இந்த சரிவிற்கு காரணம் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகம் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தங்கத்தின் மீதான மோகமும் தங்கம் நுகர்வு அதிகரித்ததும் தான் இதற்கு ஒரு காரணம்ங்கிற 2 வித குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நீங்க இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? 2 காரணம் சொல்லுவேன் சார். ஒன்னு அரசியல் ரீதியான ஒரு காரணம், ஒன்னு பொருளாதார ரீதியா. அரசியல் ரீதியா மன்மோகன் சிங் அரசு விலகினார்னா இன்னைக்கு நாட்டு மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வரும், எல்லா உள்நாட்டுல முதலீட்டு வரும், வெளிநாட்டுல இருந்து முதலீட்டு வரும், எல்லா நாட்டுல இருந்து முதலீட்டு வரும். அரசியல் ரீதியா இதுதான் தீர்வு. பொருளாதார ரீதியா நீங்க சொல்லணும்னா தங்கத்தை இன்னைக்கு வந்து இறக்குமதினால 60 பில்லியன் கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யறோம். அதனால வெளிநாட்டில இருந்து வருகிற அந்த பற்றாக்குறை, வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து கொண்டு போகிறது. அதனால ரூபாயின் மதிப்பு சரிகிறது அப்படின்றாங்க. தங்கத்துல ஏன் கொண்டு போய் போடுறோம்? ஏன் அது வந்து பங்குச்சந்தையில போடுறதில்ல? ஏன் பிளான்ட் மிஷினரியில போடுறதில்ல? உற்பத்தி திறன் பண்றதுக்கு நம்ம ஏன் போடுறது இல்லைன்னா அதுக்கும் காரணம் அரசாங்கம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த முதலீட்டு பண்ணாலும் ரிட்டர்ன் வராது அப்படின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் தன்னோட கொள்கையில நம்மளுக்கு தள்ளி விட்டு இருக்கிறது. எந்த முதலீட்டும் செய்ய முடியாத அளவுக்குனால 2 பேங்க்ல கொண்டு போய் ரூபா போட்டோம்னா கூட இன்னைக்கு 7% தான் கிடைக்குது. பணவீக்கம் 9%. எந்த முட்டாலும் கொண்டு போய் போட மாட்டோம். அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு யாரால சக்தி இருக்கிறதோ எப்படி எல்லாம் இருக்கிறதோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தங்கத்துக்கு போயிட்டாங்க. தங்கம் கிட்டத்தட்ட 25-30% இதுக்கு உங்களுக்கு வந்து சதவீதம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தருகிறது. அதனால அதுல டாக்ஸ் கிடையாது, இதுல KYC நாம்ஸ் கிடையாது, பேன் நம்பர் கிடையாது, எதுவும் கிடையாது. காசு கொடுத்தா வாங்கலாம், இன்னைக்கு வாங்கி வச்சுக்கலாம், நாளைக்கு திருப்பியும் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது காசா பாத்துடலாம். இன்னொரு நிமிடம் ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப தங்கம் வாங்குவதால் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கான ஒரு சொத்தா மட்டும் தானே இருக்கும். இப்ப இந்த பணத்தை வந்து வங்கியில போடும் போது அது நாட்டினுடைய பொது சொத்தா மாறும் இல்லையா? நமக்கு அதாவது தனிப்பட்ட பலனும் கிடைக்கும், ஒரு வங்கிங்கிறப்போ ஒரு பொது சொத்தா மாறும் இல்லையா? கரெக்ட். ஆனா நீங்க வட்டி விகிதம் அதை கரெக்டா வைக்கணும். வட்டி விகிதம் இந்தியாவில இன்னைக்கு 12-14% வச்சாதான் நீங்க கொண்டு போய் வங்கியில போடுவீங்க, தங்கத்து மேல இருக்கிற மோகம் குறையும். ஆனா இந்த வட்டி விகிதம் 12-14% நீங்க வச்சீங்கன்னா பங்குச்சந்தை சரிஞ்சிடும். சிதம்பரத்தோட பொருளாதார கொள்கையெல்லாம் பொய்த்து போயிடும் பயந்து கொண்டு அவர் RBI கடுபடி பண்ணி அது எப்படியாவது 6%, 5% நீங்க வட்டி விகிதம் குறைங்கன்னா உங்களோட பணவீக்கம் குறையுமா? நீங்க மாத்திரை குறைச்சிங்கன்னா பிபி குறையாது. பிபி குறைஞ்சாதான் மாத்திரை குறைக்கணும். பண வீக்கத்தை குறைச்சால்தான் வட்டி விகிதத்தை குறைக்கணும். ஆனா வட்டி விகிதத்தை குறைச்சி எப்படியாவது ஒரு ஊக்கம் கொடுத்து மக்களை பங்குச்சந்தைக்கு பக்கம் திருப்புறதுக்கு கடும் முயற்சி இந்த அரசாங்கத்தால நடக்கிறது. அது மக்களோட புத்திசாலித்தனம், அரசாங்கத்தோட முட்டாள்தனத்தினால்தான் இந்த அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு நிவாரணம், கோல்டு பாண்ட் ஒன்று கொண்டு வரணும், இன்ஃபிளேஷன் லிங்க்டு பாண்ட் கொண்டு வரணும். இதை பத்தி எல்லாம் விரிவாக நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆனா அரசாங்கத்துக்கு அதை செய்தால் பங்குச்சந்தை மீது அந்த மோகம் குறைஞ்சு போயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க இதை பண்ணாங்க. சார், இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வெங்கடேஷ் சொன்னதுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாரு வந்து சில விஷயங்கள் கரெக்டா சொன்னாரு. பங்கு சந்தை ஏதோ இந்தியாவுடைய விரோதி மாதிரி சொல்றாரு. பங்கு சந்தைன்றது நம்ம வந்து அதாவது ஒரு கம்பெனியோ இல்ல தனியாரோ பண்ணுச்சே தன்னுடைய பணத்தை போட்டு பண்றாங்க.
இன்னொன்னு கடன் வாங்குவாங்க. பங்கு சந்தைன்றது முதலாளிகள், அதாவது நம்ம எல்லாம் போட்டு நம்ம முதல் போடுறது. ஆனால் அது நிறைய ஆக நாடுடைய நிலை நல்லா ஆகும். வெளிநாடுகள் எந்த நாடுகள்லாம் நல்லா இருக்கோ அந்த நாடுகள்ல பங்கு சந்தைகள்ல நிறைய பணம் போட்டு நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்லயே பல கோடீஸ்வரர்கள் உண்டாக்கியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயீஸுக்கு பங்கு சந்தையில முதலீடு கொடுத்ததுதான். அதனால பங்கு சந்தை ஏதோ தவறான அவர் பொருளாதார நிபுணர், ஆனா பங்கு சந்தையில போடுறது ஏதோ தவறு போல பேசுவது நாட்டு மக்களை சரியாக வழிநடத்துவது இல்லை. இரண்டாவதாக கேட்டாரு, நம்ம எனக்கு முன்ன பேசின கம்யூனிஸ்ட் நண்பர் சொன்னாரு நோக்கியா இல்ல இந்த இவங்களை மாதிரி 5 மடங்கு 6 மடங்கு பணம் எடுத்திருக்காங்கன்னு. அது தவறு. 5 மடங்கு 6 மடங்கு பணம், ஆனா நிச்சயமா பணம் பண்றாங்க. பணம் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. பணம் பண்ணுவது தவறு இல்லை. ஆனா அந்த பணத்தால நம்ம நாடு வளம் பெறுகிறதான்னு பார்க்கணும். நம்ம நாட்டுல வந்து வேலை நான் முடிச்ச உடனே பேசுங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு நம்ம நாட்டு மக்களுக்கு வந்திருக்குதா, அவங்க பண்றது மூலமா சப்சிடரி இண்டஸ்ட்ரீஸ் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்லயும் வேலை வாய்ப்பு. அந்த கம்பெனில பண்ற வேலைகளை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு பக்கத்துல இருக்க ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அதன் மூலம் வரக்கூடிய வர வேலைகள்லாம். அதனால இந்த பணம்ங்கிறது எப்படி உபயோகப்படுத்துறோன்றது, பணங்களை உற்பத்தி பண்றதுக்கு உபயோகப்படுத்துச்சு நாட்டினுடைய பலம் பெறும். வெளிநாட்டிலேன்னு வந்தாலும் நம்ம நாட்டினுடைய வேலைகள் தான் வருது. நம்ம நாட்டுல இப்ப பில்டிங் கட்டுறாங்க, ஃபேக்டரி போறாங்க, ஃபேக்டரியா தூக்கிட்டு போயிட முடியும், பணத்தை எடுத்துட்டு போன பணத்தை லாபத்தை எடுத்து போக முடியும். ஆனா லாபம் வந்து ஓரளவு தான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப லாபம் பண்ணாங்கன்னா வேற யாராவது நாட்டுல பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து அவங்க பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவது இது. அதனால அது தவறானது. இன்னொன்னு சொன்னாரு 38 ரூபாய் போனதுன்னாரு. ஆனா அதுக்கு முன்னால் 45 ரூபாயில 38 ரூபாய் பணம் வந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு, புள்ளி விவரம், அது மாதிரி சொல்றாரு. அவர் 38 ரூபாய் வந்து 2004 வந்தது, 2003 வந்தது சொன்ன உண்மை. அதுக்கு முன்னால் 45 ரூபாயோ 44 ரூபாயில இருந்து 38 ரூபாய்க்கு பணம் வந்து நம்மளோட நாட்டோட பணம் உயர்ந்தது அப்படின்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. பணம் டாலருக்கு எதிராக பணமும் விலை உயரவும் உயருது, போகவும் போகுது, உண்மைதான். ஆனா தனக்கு சாதகமாக ஏதோ வந்து எல்லாம் அரசாங்கமே பண்ணோம், தனியாருக்கு தார வார்த்துட்டோம்னு அவன் மறுபடியும் லெப்டிஸ்ட் கொள்கையை சொல்றாரு. ஆனா அரசாங்கமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரோம். அரசாங்கம் பிஎஸ்என்எல்ல மட்டும் பண்ணச்சே நம்மளுக்கு எவ்வளவு டெலிபோன் எவ்வளவு அழகா இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த மாதிரி தவறான கொள்கைகளை அவருடைய கொள்கைகளை மக்கள் மேல திணிக்கிறாரு எனக்கு புரியல. ஒரு சின்ன குறுக்கீடு. அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம நாட்டினுடைய இயற்கை வளங்களை மூலதனங்களை ஏன் நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்றீங்க, உற்பத்தி பொருட்களுக்கு ஏன் அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஐயா அவர் சொல்றது நியாயம். இப்ப ஒண்ணும் கேட்டீங்கன்னா அதே கேள்விகளை ஏன் வந்து அப்ப வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஏன் இங்க பெட்ரோலை வந்து ரிஃபைனிங் இங்க பண்றோம். அதாவது ஒவ்வொரு நாடுகள் வந்து இந்த இது மாறிக்கிட்டு இருக்கு. எதை யார் யாரு நல்லா திறமையா செய்ய முடியுமோ அதை அவங்க செய்யறாங்க. இங்கேருந்து எடுத்துட்டு போய் அவங்க அங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியிருக்கு. அதை பண்ணி நமக்கு கொடுக்கறது நம்மளே உற்பத்தி பண்ற விலையை விட ஜாஸ்தியா இருக்கிறதுல தான் பண்ண முடியும். இன்னும் கேட்டா நம்ம நாட்டுல வந்து இப்ப நம்ம கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர்ல நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். ஹார்ட்வேர்ல இந்த நாட்டுல அதாவது நம்ம வந்து இந்த போன் வாங்குறோம், கம்ப்யூட்டர் வாங்குறோம், இதுக்காக நிறைய இம்போர்ட் பண்றோம். இதற்காக உற்பத்தி திறனை இங்க ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல செய்யக்கூடியது இல்ல. அதனால அவர் வந்து பொருளாதாரத்தை வந்து ஒரு தவறான கண்ணோட சிவப்பு கண்ணோடத்தை மட்டும் பாக்குறதால எல்லாத்தையும் தவறா பாக்குறாருன்னு நினைக்கிறேன். சார் இப்ப அவரு சொல்றது என்னன்னா, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போகுதுங்கிறது இயல்பாயிருச்சு இந்த உலகமை மக்கள் கொள்கையில, இது தவிர்க்க முடியாதது. அதாவது டாலர் ஏறு இல்ல, அவர் ஒரு பிரச்சனை புரியாம பேசுறாரு. அதாவது இப்ப என்ன இங்க பேசுறோம்னா, டாலர் அதற்கும் ரூபாய்க்கும் உள்ள உறவுல என்ன இருக்குது, ரூபாயின் மதிப்பு சரிகிறது. அது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் பாதிக்காதாங்கிறதான் கேள்வி. நிச்சயமா பாதிக்கும். இந்த இல்ல அந்த ரூபாய் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண கையில காசு கிடைக்கல, அந்த காசை அவங்க ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு அரசாங்கம் ஒரு கொள்கை அறிவித்திருந்தால் தொழில் வளர்ச்சிக்கு வந்திருக்கும். ஆனா அது வரல. அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஊக வணிகத்தில் வெளியிடுறதுனால காய்கறி விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, எல்லா விலையும். அதாவது எதுக்கு எடுத்தாலும் யூக வணிகம்னு சொல்றது ஃபேஷனா போச்சு இப்போ. அந்த பணம் எங்க போச்சு? அந்த ரூபாய் எல்லாம் எங்க வச்சிருக்காங்க அவங்க? அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த மாதிரி உலாவுது. அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி. அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்லச்சே இன்னொரு தவறான இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு 5% சார் ஒரு நிமிடம் சார். அந்த கருத்து அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் சர்வே கொடுத்த புள்ளி விவரம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவினுடைய ஏற்றுமதி என்பது டாலர்ல கணக்கு போட்டா குறைவாய் போச்சு, -4.9% போன ஆண்டை விட 13ல.
ஆனால் ருபி டேர்மில் கனெக்ட் பண்ணீங்கன்னா 21% அதிகப்பட்டிருக்கு. கை நிறைய காசு வந்திருக்குங்க, ஆனால் அந்த பணம் முழுவதும் எங்கே போச்சுங்கிறதான் கேள்வி. நீங்கள் அந்த பணம் ஒழுங்காக இந்த நாட்டில் அவர் சொல்கிறாரு ஏற்றுமதி பண்ணணுங்கிறாரு. ஏற்றுமதி பண்ணால் இன்னும் உருப்படாது நாடு. நாம் இறக்குமதியே குறைக்கணும். அதை தான் இப்போ இந்த மினிஸ்டர் சொல்கிறார். யார்? ஆயில் மினிஸ்டர் மொய்லி இருக்கிறாரு. அவர் இப்போ சொல்லியிருக்காரு, நீங்கள் எண்ணெயை இறக்குமதி பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க, நம்ம ஏற்றுமதி தேவை, நம்ம எல்லா ஆல் ஃபார் எக்ஸ்போர்ட் இல்லை, ஸ்டாப் இம்போர்ட், மேக்சிமம் இம்போர்ட்டை குறைப்போம். அதான் நீங்க தனியார் மயமே ஆகக்கூடாதுன்றீங்க. அப்ப யார் தனியார் இல்ல, இங்க தனியார் இருக்காங்க, அவங்கள வேலை செய்ய வைக்கலாம். எதுக்கு அந்நியம் வேணும்? நீங்க அதுதான் இங்க இருக்கிற ஐயரி செட்டியார் எங்க இருக்காங்க? சார் அருள்ராஜன், இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற கொள்கையை வந்ததுல இருந்து இடதுசாரிகள் மற்றும் நிறைய பேர் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகமயமாக்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதி காலத்துல இருந்து பண்டமாற்று முறையினுடைய இன்னொரு வடிவமா தான் அது இருக்கு. இவங்க கொடுக்கறது, அவங்க வாங்கிக்கிறது, அவங்கள்ட்ட இருக்கிறது, அந்த மாதிரியான கான்செப்ட். ஆனா இந்த குளோபலைசேஷன் மெத்தட்ல என்ன தவறு நடந்திருக்கிறது? எதனால இதுல ஆசிய நாடுகள் பாதிக்கப்படுறதா ஒரு குரல் எழுந்துட்டே வருது. அதாவது இந்த உலகமயமாக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு இந்தியான்றது ஒரு ப்ரொடெக்டட் எக்கானமி அப்படின்னு சொல்லும். ப்ரொடெக்டட் எக்கானமி அப்படின்னு சொல்லும் பொழுது உள்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது உற்பத்தி செய்வதும் எல்லாமே இந்திய கொள்கை ரீதியாகவும் பாலிசி ரீதியாகவும் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாணயம், இப்போ கூட இந்த நாணயத்தை ரூபாய் டாலர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயெல்லாம் இருந்தது உண்டு. 13 ரூபான்றது அது ஃபிக்ஸ்டு ரேட்டு. அது வெளியில் அது என்னதான் நடந்தாலும் சரி 13 ரூபா தான் ரேட்டு அப்படின்னு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இல்லை ப்ரொடெக்டட் எக்கானமி அப்படின்னு இருந்தது ஒரு காலத்தில். இந்த ப்ரொடெக்டட் எக்கானமி அப்படின்றதுல சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. அந்த மாதிரி சாதகமான அம்சம்ன்றது நம்ம எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சோம். பாதகமான அம்சம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதனுடைய மாற்றங்கள்லாம் இங்கே நிகழாமவே அப்படியே பின்தங்கியே இருந்தோம். இது ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்னே சொல்லுவோம். அதாவது வெளிநாடுகளில் அவர்கள் ஒரு குடும்பம் எந்த ஒரு வசதியுடன் வாழ்கிறார்களோ நம் நாட்டில் ஒப்பிடும்போது அந்த வசதி குறைவாகத்தான் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் நான். இப்போ அந்த காலத்துல கார் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கார் அப்படின்றது அம்பாசிடர், ஃபியட் இந்த மாதிரியான கார். அதுக்கு மேல உங்களுக்கு வசதி கிடையாது. டெலிஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிறுவனம் கொடுக்கும். ஆனா இப்போ ஒரு கேட் துறக்கப்படும் பொழுது காம்படிஷன் அப்படின்னு சொல்லுற வகையில் எல்லாருமே முண்டி அடிச்சுட்டு உள்ள வரும்போது ஒரு நுகர்வோர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு அவைலபிளா இருக்குதுன்றது ஒரு இன்றைய நிலை. இது இந்த கேட்டை ஓபன் பண்றது தான் பொருளாதார சீர்திருத்தம், உலகமயமாக்கல் அப்படின்றது. இந்த கேட்டை ஓபன் பண்ணமே, இது ஜாஸ்தியா ஓபன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்குது. அப்போ உள்ள நிறைய பேர் வந்துட்டாங்களே, இப்ப நம்ம பாதிக்கப்படுறோமா அப்படின்றதான் இப்ப பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு டபுள் எட்ஜ்டு வெப்பன் தான். அரசாங்கம் கொள்கை ரீதியாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கேட் ஓபன் பண்ணுவதன் மூலம் வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் நம்மளுடைய மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பேலன்ஸை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கிறது அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. கண்டிப்பா சார். சார், உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய விவாதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன செய்யணும் அப்படிங்கறது இறுதி கருத்தா பதிவு செய்யணும். என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம நாட்டை ஒரு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியா மாத்தணுங்க. ஒரு சுயசார்புள்ள பொருளாதாரமாக நம்ம நாடு மாறும்போது தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதார கண்ட்ரோல் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். இப்ப அரசாங்கத்துக்கு ஸ்டீரிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் வண்டி தானா ஓடுது, ஆக்சிடென்ட் ஆகுது, எழுந்துக்குது, இப்படி இருக்கு. இப்ப இந்த அரசாங்கம் என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையிலே இல்லை. டாக்டர் சுப்பாராவ் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் சொல்றாரு, நம்ம நாட்டினுடைய மானிட்டரி பாலிசி எதை நம்பி இருக்குன்னா மான்சூனை நம்பி இருக்குன்றாரு. அப்படின்னா ஒரு விவசாயி அதை சொல்லலாம், ஒரு சாதாரண ஏழை விவசாயி சொல்லலாம். ஆனா ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை நிர்ணயிக்க அதுவும் ஒரு காரணி தானே. அப்போ அப்படி என்னன்னா, இந்த நாடு வெறும் மானம் பார்த்த பூமியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீர்ப்பாசன வசதியோ மற்றதோ எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்குது என்பதை சொல்லுது. அப்ப இந்த நாட்டினுடைய கட்டமைப்பும் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பும் பொருளாதாரமும் வளர வேண்டும் என்று சொன்னா நம்ம நாட்டில் நம்ம ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை நம்ம கட்ட முடியும் நம்மளால. ஆனா அதற்கான பொலிட்டிக்கல் வில் இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை தாங்க வேண்டும் இல்ல. அவங்க எப்படியாவது இந்த நாட்டை வித்துணும்னு பாக்குறாங்க. இதுல நன்மை இல்லையா, சிவப்பு கண்ணாடி போட்டுன்னு பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு, இப்படி பாருங்க ஏசலாம். ஆனா பாயிண்ட்டுக்கு அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன் இந்த நாடு இவ்வளவு மோசமா இருக்கு? நீங்க சொல்றீங்க இப்ப இன்னைக்கு BMW கார் வச்சுக்கலாம், இன்னைக்கு அம்பாசடர் கார் போல BMW கார் வச்சுக்கலாம், 60 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ வச்சுக்கலாம். நாட்டுல என்ன நடந்திருக்கு? இந்த 1991க்கு பிறகு இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2091 ஒரு $10 பில் இருந்தவங்க இன்னைக்கு $53 பில்னா மாறி இருக்காங்க.
இந்த $53 பில்லியன் இருக்கையில இந்த நாட்டினுடைய மொத்த ஜிடிபியில 1/3 கிட்டத்தட்ட ஒரு 20-25 இது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினுடைய நுகர்வு அதிகரிச்சின் காரணமா ஒரே ஒரு விஷயம் நீங்க பாருங்க, ஒரு 20 லட்சம் 25 லட்சம் கோடி ரூபாய் ஒரு 53 பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த நாட்டுல ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கூட செலவழிக்க முடியாத மக்கள் நாட்டுல 77% நான் சொல்லல, அர்ஜுன் சென்குப்தா என்று அரசாங்கம் நிர்ணயித்த கமிட்டியே சொல்லுது. அப்போ ஒரு பக்கம் இந்த நாட்டுல வறுமை இந்தியா, இந்த வறுமையில வாடிட்டு இருக்காங்க ஜனங்க, அவங்களுக்கு வந்து செலவு பண்ண காசு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து ஒளிரும் தற்சார்புடைய இந்தியா உருவாக வேண்டும், அதற்கான பொருளாதார திட்டங்கள் பொருளாதாரம் வளர்ந்தா நாட்டு மக்களுக்கு வளர்ச்சி, அது வளரல. அமெரிக்க நாராயணன் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியோட பையன் வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். இந்த நாட்டுல வந்து அடித்தட்டு மக்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தவருடைய இது 91க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்களுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கு. அது அவருக்கு தெரியும். மறுபடியும் புள்ளி விவரங்களை மாற்றி சொல்கிறாரு. இந்த நாடோடு வளரணும்ன்றதுல அவரும் நானும் ஒரே கொள்கையில இருக்கோம். எப்படி வளரணும்ன்றதுதான் கேள்வி. இந்த கம்யூனிஸ்ட் சைனாவே வெளிநாடுகள்ல இருந்து வந்து உலக நாடுகளோட கலந்து கொண்டு இருக்கு. ஆனா ஐயா மறுபடியும் நீங்க பேசிட்டே நான் பேசிட்டே தயவு செய்து நீங்க குறுக்கிடாதீங்க. எனக்கு உங்களை நீங்க பேசிட்டே நான் குறுக்கிடல. அதனால நீங்க பேசினால மக்கள் கிட்ட செய்தி போகாது. சொல்லுங்க சார் அமெரிக்க நாராயணன் சார் சொல்லுங்க. அதனால அவங்க மற்ற நாடுகள் அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனால் வெளிநாடுகள்ல இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவேற்கணும். ஆனா நம்ம அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக 91ல இருந்து இன்னைக்கு வந்து அந்த 60லயும் 70லயும் நம்ம போய் வெளிநாடுகள்ல கையேந்தி நின்னோம் உணவுக்காக. இந்த இப்ப வந்து நம்ம அவரே ஒத்துக்கிறாரு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. சோ நம்ம நாடு வளர்ந்துக்கு இருக்கு. ஆனா இன்னும் சரியா வளரணும். அது உலக நாடுகளே ஒரு கிராமமாக வளர்ந்திருக்கு. ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கணும். தனித்து நின்று இனிமே யாரும் செயல்பட முடியாது. சைனா முதற்கொண்டு செயல்பட முடியாது. கண்டிப்பா சார், கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. இன்றைய விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த சரிவிற்கு காரணம், இந்திய பைசாவின் சரிவிற்கு காரணம், அதாவது இது அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கையே. அது 91க்கு பிறகு கொண்டு வந்த அந்த தற்சார்பு இல்லாத ஒரு தன்மை இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி சென்று விட்டது என்பதை இடதுசாரிகள் பதிவு செய்தார்கள். ஆனால் பொருளாதார நிபுணர்கள் சார்பில் உலகமயமாக்கலும் தனியார்மயமாக்கலும் தவிர்க்க முடியாதது, உலகம் எங்கிலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையாக இருக்கிறது சில நாடுகளை தவிர என்பதை அவர்களும் பதிவு செய்தார்கள். நடுவண் அரசு தரப்பில் இந்த சரிவிற்கு அரசு சரியான திட்டங்களை வகுத்தாலும் மக்கள் தங்களுடைய நுகர்வு கலாச்சாரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தங்கம் வாங்குதல் அதிகரித்த காரணத்தினால்தான் இது போன்ற சரிவிற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். வங்கிகளில் பணத்தை சொத்தை பெருக்குவதற்கு தவிர்த்து தங்கத்தை அதிகம் வாங்குகின்ற கலாச்சாரமே இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்பதை நடுவண் அரசு சார்பில் பதிவு செய்யப்பட்டது. ஆக மக்கள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் என்னென்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தரப்பில் இங்கு வந்திருந்த விருந்தினர்கள் எடுத்து வைத்தார்கள். மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தர்.